கண்ணியத்துக்குரிய எல்லாவின் நிலையாக அல்லாவுடைய மகப்பெரும் திருவையினால் இரவு தொழுகையை பாதி நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் மார்க்க உபதேசங்கள் நடத்தப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், நினைவூட்டல் செய்வீராக, நினைவூட்டுதல் மூலமாக அந்த மக்கள் நேர்வழி பெறக்கூடும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறதுடைய அடிப்படையில தான் இந்த மார்க்க உபதேசங்களை இந்த தொழுகைக்கு இடையில நாம என்ன செஞ்சிருக்கிறோம், அமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில தொடர் உரைகளை நாம நடத்தி வந்தோம். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நாம கடந்த காலங்கள்ல நான் ஒரு தொடரை எடுத்து பேசிட்டு வந்தேன், அது பாதியிலே நின்றுச்சு. அது என்னன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இல்லை? நேற்று பயன் பண்ணதே ஞாபகம் இல்லை, இன்னைக்கு போன வருஷம் பண்ணதை கேட்குறீங்களா? அப்படி கரெக்டு தான் பாய் சொல்றது. அதாவது நபிகள் காலத்தினுடைய போர்கள் குறித்தும் அகபா உடன்படிக்கை குறித்தும் அதனுடைய வரலாற்று செய்திகள், அதுல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷத்துல ரிவிஷன் பண்ணிட்டு தலைப்புக்குள்ள நம்ம போலாம் இன்ஷாஅல்லாஹ். நம்ம கடந்த காலங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போர்கள் குறித்த செய்திகளை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பத்ரு போர், உகது போர், சகோதர முபாரக் என்ன செஞ்சாங்க, அந்த போர்கள் குறித்தும் அதுல பேசினாங்க. அதை தொடர்ந்து நம்மளும் என்ன செஞ்சோம், அந்த போர் சம்பந்தமான தலைப்புல தொடர்ச்சி அப்படி பயான் பண்ணிட்டு வந்தோம். அப்போ ஹிஜ்ரி 2வது ஆண்டுல பத்ர் போர் நடந்துச்சு. அதை தொடர்ந்து சில எதிரிகள், காப் இப்னு அஸ்ரப் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிரி, யூத எதிரி கொல்லப்பட்டான். அப்புறம் அதுக்கடுத்து ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உகது போர் நடந்துச்சு. அதுல சில நபித்தோழர்கள், முக்கியமான சில நபித்தோழர்கள் ஹம்சார் அலில் அவங்க கொல்லப்பட்டாங்க. அப்துல்லா முசாபின் உமைர், அப்துல்லா அலில் அவங்க கொல்லப்பட்டாங்க. முசாபின் உமைர் அலில் அவங்க கொல்லப்பட்டாங்கிற செய்தியை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், தனித்தனியாக பிரித்து எடுத்து சொல்லியிருந்தோம். அந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு பனு லிகான் குலத்தை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 10 நபித்தோழர்களை என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு போய் ஏமாத்தி என்ன செஞ்சாங்க, கொன்னுட்டாங்க. அப்போ அதுல வந்து ஹுபைப் ரலியல்லாஹு அவங்களுடைய செய்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. ஹுபைப் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதிரிகள் கைது பண்ணி அவங்கள கொண்டு போய் பிடிச்சு வச்சிருந்து சந்தையில விட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன செஞ்சாங்க, அவங்கள தூக்கிலிட்டு அவங்கள கொலை செய்த சம்பவத்தை நம்ம அதுல ஒரு செய்தியா நம்ம ஹுபைப் ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறை பார்த்தோம். அந்த கடைசி நேரத்தில் கூட, மரண தருவாயில் கூட ஹுபைப் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணாங்க, தொழுகை விடல. எனக்கு தொழுகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையில எப்படி இருந்தாங்கன்னா, தொழுகையை கூட ரொம்ப என்ன செய்யல, இவன் மரணத்திற்கு பயந்து தொழுகையை நீட்டி தொழுகிறான், இவன் ஒரு கோலை என்று யாரும் என்னை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நான் இந்த தொழுகையை சுருக்கி தொழுதேன் என்று என்ன செஞ்சாங்க, தொழுகையை முடிச்ச பிறகு சொன்னாங்க. அப்ப ஹுபைப் அவங்களுடைய வரலாறு நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு பெஹ்ரு மஹுவானாங்கிற ஒரு சம்பவம், அதுல என்ன ஆகுதுன்னா 70 நபி தோழர்களை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு நடவடிக்கை எடுக்கும் விதமா பனு நலிர் குலம் தான் அதை செஞ்சது. பனு நலிர் சொல்லக்கூடிய ஒரு யூத கூட்டம், அவங்க தான் அதை செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. அவங்க மீது ரசூலுல்லாஹ் தாக்குதல் பண்ணும்போது எப்படி தாக்குதல் பண்ணாங்கன்னா, ரொம்ப எளிமையா அந்த தாக்குதலை நடத்தி வெற்றி பெற்றுட்டாங்க. அதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த சொத்து பேர் என்னன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு இதன் மூலமாக ஒரு சொத்து கிடைச்சிச்சு. அதுல சஹாபாக்களுக்கோ மற்ற முஸ்லிம்களுக்கோ பங்கு கிடையாது. அது முழுக்க முழுக்க நபிக்கான உரிய சொத்து. அதோட பேர் என்னன்னு தெரியுமா? புவைரான்னு சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் என்ன செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது. அது முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவைக்காகவும் மற்றும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் போர்க்காலங்களில தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள் மற்ற விஷயங்களுக்காகவும் என்ன செஞ்சாங்க, அந்த சொத்தை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்து ஹிஜ்ரி 5ல இருந்து என்ன ஆகுதுன்னா, அல் அஹ்ஸாப்ங்கிற அகல் யுத்தம் நடைபெறுது. அதுக்கு மேல ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு ஆலோசனையை சொன்னது யாருன்னா, சல்மான் பாரிஸ்ல அவங்க தான் அதுக்கு என்ன செஞ்சாங்க, ஆலோசனை சொன்னாங்க. இந்த யுத்தத்துக்கு மிக முக்கியமான காரணம் யார் தெரியுமா? பனு குரைரான்னு சொல்லக்கூடிய ஒரு யூத கூட்டம் இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தலைமையில தான் மற்ற எதிரிகள் எல்லாத்தையும் கூட்டி என்ன செஞ்சாங்க, இந்த பனு குரைராங்கிற அந்த கூட்டம் தான் அந்த அஹ்ஸாப் யுத்தத்துக்கு காரணமா இருந்தாங்க. இது ஒரு செய்தி.
அதே மாதிரி இந்த போர் முடிஞ்ச பிறகு ரசூலா என்ன செஞ்சாங்க, கவசங்கள் எல்லாம் கலட்டுறதுக்கு ரெடி ஆனப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாங்க, ஏன் நீங்க போர் கவசங்கள்லாம் கழட்டிட்டீங்க, இன்னும் போர் முடியல, எதிரிகளை இனிமே நாம தான் தேடி போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனு குறைரா கூட்டம் எங்க இருக்காங்களோ அங்கேயே தேடி போய் என்ன செஞ்சாங்க, கோட்டையில போய் தாக்குதல் நடத்த ஆயத்தமானார்கள செய்தியும் பார்த்தோம். அதுலதான் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக உடலில் இருந்து கடுமையான ரத்தம் பீறிட்டு வந்துச்சு. அப்ப சாத் அவங்க சொன்னாங்க, இந்த போர் இப்போதோடு இஸ்லாமியர்களுக்கு வெற்றி என்ன மரணிக்க செய், இல்ல இந்த போர் இன்னும் தொடரும் என்றால் என்ன செய்ய ஹயாத்தாக்கிறீங்களா பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவர் உடம்புல இருந்து அவர் செஞ்ச பிரார்த்தனைக்காக ரத்தம் பீறிட்டு வெளியே வருது. அதனால என்ன செஞ்சாங்க, எதிரிகள் பயந்து நடுங்கி கூடாரத்தை விட்டு காலி பண்ணி போற அளவுக்கு உடலில் இருந்து குருதி வெளியேறிங்கிற செய்தியெல்லாம் ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. அப்புறம் அபூ லபாவு என்று சொல்லக்கூடிய ஒரு எதிரி, அவனும் பெரிய தொல்லை கொடுத்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான இடைஞ்சல் கொடுத்தான். அந்த எதிரியும் என்ன செஞ்சாங்க, அப்துல்லா பின் ஆத்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க, தனி ஆளாக சென்று அவங்க என்ன செஞ்சாங்க, கொலை செய்தார்கள். அதன் மூலமா அவங்களுக்கு காலில் அடிபட்டுச்சு. அதுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் மருத்துவம் பார்த்தாங்க, ஓதி பார்த்தாங்க. அதன் மூலமாக முன்பு இருந்தது போல் என்னுடைய கால் மாறியது என்ற செய்தி என்ன செஞ்சாங்க, அந்த செய்தியில இருந்து நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் சுமாமா என்று சொல்லக்கூடியவர், அவர் என்ன செய்தாரு, இஸ்லாத்தில் இருக்கிற எதிரி தான். ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை என்ன செய்யறாங்க, போர் நடவடிக்கை எடுக்கும் போது கைதியாக பிடிக்கப்பட்டு வந்து பள்ளியில கட்டி வைக்கிறாங்க. சுமாமா வந்து என்ன செஞ்சாரு, கடுமையா ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தாரு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கைகளை நாளாக நாளாக பள்ளியில உட்கார்ந்து பார்க்க பார்க்க என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை விரும்பக்கூடியவராக மாறி சுமாமா என்ன செஞ்சாரு, எதிரியாக இருந்து பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு நடந்த போர் வந்து கருவேல இலை படை என்று சொல்லி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்துச்சு. அந்த யுத்தத்துல வந்து கடற்கரை ஓரமாக பயணம் செஞ்சு போனாங்க. இலை தலைகளை சாப்பிட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், ஆடு புழுக்கை போடுவதை போன்று நாங்கள் நினைச்சோம், மலம் கழித்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் மீன் உணவு கிடைத்தது, அதை ரசூலுல்லாஹ் பங்கு போட்டாங்கிற செய்தி வரைக்கும் நாம தொடர்ச்சியா பார்க்கணும். அதற்கு பிறகு சில சம்பவங்கள் நடக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மீது அவதூறு சொன்ன செய்தி அது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியுங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு என்ன செய்வோம், அடுத்த சாப்டருக்கு நம்ம போயிடுவோம். இதை தொடர்ந்து என்ன நடக்குன்னா, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காதா மாதத்துல ஒரு 1400 பேரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, உம்ராவுக்காக பயணம் போறாங்க. எங்க, மதீனாவுல இருக்கிறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்க. ஹிஜ்ரி 6ல ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு திட்டம் போடுறாங்க, நாம உம்ரா பண்ணுவோம், உம்ராவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1400 நபி தோழர்களோட என்ன செய்யறாங்க, உம்ராவுக்காக பயணம் பண்றாங்க. அந்த பயணத்துல ஒரு 70 ஒட்டகத்தை பலி பிராணியா என்ன செஞ்சாங்க எடுத்துக்கிட்டு அதையும் கூட்டிக் கொண்டு என்ன செய்யறாங்க போறாங்க. இந்த செய்தி குறைஷிகளுக்கு எதிரிகளுக்கு தெரிஞ்சிச்சு, ரசூலுல்லாஹ் ஒரு பெரும் படையோட வராரு. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் நம்ம மீது தாக்குதல் நடத்துறதா வராங்க, இவர் வந்து உம்ரா செய்யறதுக்கு வரல, புனித தலத்தை வணக்க வழிபாட்டுக்காக பாக்குறதுக்கு வரலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனதுல அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அதனால என்ன செய்யறாங்க, காலித் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா, காலித் பின் ரலியல்லாஹு அப்ப இஸ்லாத்துல இல்ல, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல் ஹமீம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு முன்னக்கூட்டியே போயிடுறாங்க. முன்னக்கூட்டியே போய் ரசூலுல்லாஹ்வை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும், அவரை உள்ள விடக்கூடாது எப்படி சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, முன்னக்கூட்டியே போய் நின்னுக்கிறார். முன்னக்கூட்டியே போய் நின்னுக்கிட்டா இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேறு பாதையாக செஞ்சு ஹுதைபியான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹுதைபியானா ஒரு கிணறு இருக்கக்கூடிய பகுதி, ஹுதைபியானா கிணறு இருக்கக்கூடிய பகுதின்னு ஹதீஸ்கள்லயே வரலாறுகள் நம்ம பார்க்க முடியுது. அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க, வந்ததுக்கு பிறகு அங்க ஒரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாக்குறுதி சொல்றாங்க. என்ன வாக்குறுதி சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வந்து அந்த ஒட்டகம் என்ன செய்யுதுன்னா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துச்சு, அதை தாண்டி போக மாட்டேங்குது. எல்லாரும் அதை கிளப்பி பாக்குறாங்க, ஒட்டகம் நகலவே மாட்டேங்குது. இப்ப இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் எதோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, யமன் நாட்டு மன்னன் ஆபிரஹா இருக்கான்ல, யானைப்படை சம்பந்தமா படிக்கிறோம்ல, அந்த செய்தியை சொல்லி சொல்றாங்க, யமன் நாட்டு ஆபிரஹாமே அவனை எப்படி அல்லாஹ் தடுத்து, அந்த யானைப்படையை அல்லாஹ் எப்படி தடுத்து வைத்தானோ அதே போன்று இந்த ஒட்டகத்தை அல்லாஹ் தான் தடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்றாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அந்த ஒட்டகம் நகர மாட்டேங்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க,
இந்த ஒட்டகத்தை நிறுத்தி வச்சது அல்லாதான்பா, நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஒட்டகம் நகராது அப்படிங்கிறாங்க. மீண்டும் ரசூலா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்ன வாக்குறுதினா, அல்லாவின் புனித தலங்களை கண்ணியப்படுத்தும் ஒரு திட்டத்தை, யாரு எதிரிகள், அல்லாவுடைய புனித தலத்தை கண்ணியப்படுத்தும் ஒரு திட்டத்தை எதிரிகள் என்னிடத்தில் வகுத்து கொடுத்தால் அதை நான் ஏற்று செயல்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்த பிறகுதான் அந்த ஒட்டகம் என்ன செய்யுது, தரையில இருந்து எழுந்து அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல ரசூலா என்ன சொல்றாங்க, நாங்க போருக்கு வரல, எதிரிகள் விரும்புற கூடிய ஒரு நல்ல திட்டத்துக்கு நாங்களும் உடன்பட்டு நாங்க செயல்பட தயார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீண்ட செய்தியாக இருக்கிறது. விஷயம் வரக்கூடிய காலங்கள்ல இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னொரு அறிவிப்பு, வருடந்தோறும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் நாம என்ன செய்வோம், மாநில தலைமைக்கு சில வசூல்களை வாங்கி கொடுப்போம். அந்த அடிப்படையில் ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக தனியாக ஒரு பிரதிநிதி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியமிக்கப்பட்டிருப்பார். அந்த அடிப்படையில் நம்மளுடைய மாவட்டத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு, நம்ம மர்கஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஜக்காத் நிதியை வசூல் பண்ணி உரையா என்ன செய்வாங்க, மாநிலத்துக்கு ஒப்படைக்கக்கூடிய பணியை செய்யறாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம வசூல் பண்றோம்னா, நாம அனாதை ஆசிரமம்னு நம்ம சொல்லி நடத்துறது இல்லை. நம்ம நடத்துறோம்ல, அர்ரகிம் முதியோர் ஆதரவு இல்லம், சிறுவர் இல்லம், இதெல்லாம் நம்ம நடத்துறோம்ல. இது நம்ம அனாதை இல்லம்னு சொல்லி போர்டு போட்டு நடத்துறோம். அனாதை இல்லம்னு போட்டோம்னா நம்ம அரசாங்கத்துல நிதி வாங்கலாம். ஆனா நாம என்ன செஞ்சு நடத்துறோம், ஆதரவு இல்லம்னு நடத்துறோம். அப்படி ஆதரவு இல்லம்னு நடத்தும்போது நமக்கு அதுக்கான நிதி கிடைக்காது. அப்ப நம்மள மாதிரி மக்கள் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய ஜகாத்தை இது போன்ற ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட இந்த முதியோர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதார என்ன செய்யும், போய் சென்றடையும். அந்த அடிப்படையில் அதை வசூல் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். இதுல ஒரு செலவு இருக்கு, அதை ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுறேன். செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு நபருக்கு ஆகக்கூடிய செலவு, சிறுவர் இல்லத்துல சொல்றேன், 31,857 ரூபா ஆகுது. உடைன்னு பாத்தீங்கன்னா 2,302 ரூபா. மருந்து செலவு, இந்த மாதிரி செலவுகள் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 14,161 ரூபா. இது போன்ற அவர்களுக்கான பாட நூல்கள், ஒரு சிறுவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இஸ்லாமிய கல்வியை சொல்லிக் கொடுக்கணும், உலக கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். இது போன்ற பாட புத்தகங்களுக்கு தேவையான தொகையாக பார்க்கும்போது 22,467 ரூபா. வாகன கட்டணம், போக்குவரத்து வகையில அதுக்கு ஒரு 10,000 ரூபா. ஒரு நபருக்கு உத்தேசமாக 81,512 ரூபா. ஒரு நபருக்கு ஒரு மாத செலவு என்பது 6,790 ரூபா. இது எல்லாமே அவர்களுக்காக தான் நாம என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். இந்த செய்தியை என்ன செஞ்சோம், உங்க மத்தியில கொண்டு வந்துட்டோம். அதற்காக கொடுக்கக்கூடிய சக்காத்து கொடுக்கக்கூடிய மக்கள் அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்ட நிறைய வாக்கியத்தை